அன்பானவர்களே, இனி இந்த குடும்பத்தில் இன்னும் பெரிய புயல் வீசப் போகிறது. ஒருபுறம் எல்லோரும் குழந்தை மீனாட்சியின் ஒவ்வொரு அசைவையும் பார்த்து மகிழ்ச்சியில் மூழ்கிக் கிடக்கிறார்கள். ஆனால் இன்னொரு புறம் யாருக்கும் தெரியாமல் சிலரின் மனதில் வேறு கணக்குகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. குடும்பம் அமைதியாக இருப்பது போல தோன்றினாலும் அந்த அமைதிக்குள் வெடிக்கத் தயாராக இருக்கும் பிரச்சனைகள் ஒன்றன்பின் ஒன்றாக தலை தூக்க ஆரம்பிக்கின்றன. சேது அனைவருக்கும் துணையாக நின்று ஒவ்வொரு பிரச்சனையையும் சமாளிக்க முயற்சி செய்கிறார். பஞ்சாயத்தில் நடந்த சண்டையில் தமிழ்ச்செல்வியை காப்பாற்றியதும், ரவுடிகளை பிடித்து போலீசில் ஒப்படைத்ததும் வீட்டில் இருப்பவர்களின் மரியாதையை அவர் மீது இன்னும் அதிகப்படுத்துகிறது. அந்த சம்பவத்துக்குப் பிறகு வீட்டிற்கு வந்ததும் அனைவரின் கவனமும் மீனாட்சியின் மீதே திரும்புகிறது. குழந்தையை எப்போதும் கையில் வைத்திருக்காமல் கொஞ்ச நேரம் தரையில் படுக்க வைத்து பழக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொன்னதும், ஒரு மென்மையான பாயை. நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ்ச்செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். விரித்து அதில் குழந்தையை படுக்க வைக்கிறார்கள். சில நிமிடங்களிலேயே மீனாட்சி குப்புற திரும்பியதை பார்த்து வீட்டிலிருந்த அனைவரும் மகிழ்ச்சியில் திளைக்கிறார்கள். இந்தச் செய்தி தமிழ்ச்செல்வியிடம் சென்றவுடன் அவளது சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. குழந்தை வளர்ச்சியின் ஒவ்வொரு தருணத்தையும் தன் குழந்தை போலவே ரசிக்கும் அவள், மீனாட்சி இன்னொரு கட்ட வளர்ச்சியை அடைந்துவிட்டாள் என்று மகிழ்ச்சியுடன் அனைவரிடமும் பேசிக் கொள்கிறாள். அதே நேரத்தில் இன்னொரு வீட்டில் அழகரையும் அதேபோல் பாயில் படுக்க வைத்து குப்புற திரும்புகிறானா என்று பார்த்து அனைவரும் ஆர்வமாக காத்திருக்கிறார்கள். ஆனால் அழகர் அமைதியாக படுத்தபடியே இருப்பதால் சிலருக்கு கவலையும் சிலருக்கு ஆச்சரியமும் ஏற்படுகிறது. ஏன் மீனாட்சி சீக்கிரம் குப்புற திரும்பினாள், அழகர் இன்னும் திரும்பவில்லை என்று தமிழ் கவலையுடன் கேட்க, பெரியவர்கள் குழந்தைகள் எல்லாரும் ஒரே மாதிரி வளரமாட்டார்கள், ஒவ்வொருவருக்கும் உடல் வளர்ச்சி வேறுபடும் என்று பொறுமையாக விளக்குகிறார்கள். அந்த வார்த்தைகள் தமிழுக்கு நிம்மதியை கொடுத்தாலும் அவளது மனதில் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் குறையவில்லை. மறுபுறம் கருப்பண்ணா குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி அன்போடு பேசிக் கொண்டிருக்கிறார். இனிமேல் நடவண்டி முதல் சைக்கிள் வரை எல்லாவற்றையும் தாய்மாமனாக நான் வாங்கித் தருவேன் என்று உரிமையோடு சொல்வதை கேட்ட அனைவரும் சிரிக்கிறார்கள். குடும்பம் முழுவதும் குழந்தைகளை சுற்றியே மகிழ்ச்சியாக இருந்தாலும் அந்த மகிழ்ச்சி சிலருக்கு மட்டும் பிடிக்கவில்லை. ஈசுவரியும் சித்ராவும் அமைதியாக எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சேதுவின் மனம் முழுவதும் குழந்தைகளிடமே இருக்கிறது. அவர்களது திட்டத்திற்கு தடையாக மாறிவிடுமோ என்ற பயம் அவர்களை விடாமல் துரத்துகிறது. அதற்குள் ஐஸ்வர்யாவின் மனநிலையும் மாறிக்கொண்டே இருக்கிறது. திருமணத்திற்குப் பிறகு கணவனுடன் கனவுகளால் நிரம்பிய வாழ்க்கையை எதிர்பார்த்த அவளுக்கு கிடைத்தது ஏமாற்றம்தான் என்று நினைக்க ஆரம்பிக்கிறாள். சேது அவளை வெறுக்கவில்லை என்பதும் அவளுக்கு தெரியும். ஆனால் அவனது அன்பு முழுவதும் குடும்பத்திற்கும் குழந்தைகளுக்கும் சென்று விடுகிறது என்ற உணர்வு அவளை தினமும் வதைக்கிறது. அவளது மனக்கசப்பை கவனித்த ஈஸ்வரியும் சித்ராவும் வெளியில் அன்பு காட்டுவது போல நடித்து உள்ளுக்குள் வேறு திட்டத்தை தீட்டுகிறார்கள். உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாக ஐஸ்வர்யா சொல்லியவுடன், ஏன் முன்பே சொல்லவில்லை, மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றிருப்போமே என்று பரிதாபமாக பேசுகிறார்கள். அந்த அக்கறை உண்மையல்ல என்பதை அவர்கள் இருவரும் மட்டுமே அறிவார்கள். ஐஸ்வர்யா மனம் திறந்து பேச ஆரம்பிக்கிறாள். சிறு வயதிலிருந்தே சேதுவை விரும்பினேன். அவருடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று 1000 கனவுகள் கண்டேன். ஆனால் இன்று அவருக்கு என் மீது அக்கறை இல்லை என்று தோன்றுகிறது. இப்படியே வாழ்க்கை சென்றால் நான் இங்கிருந்து விலகி வேறு இடத்திற்கே சென்று விடுவேன் என்று கண்கலங்குகிறாள். அந்த வார்த்தைகள் ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றன. ஏனென்றால் அவர்கள் நினைத்த திட்டம் சிதறிப்போகும் அபாயம் உருவாகிவிட்டது. ஐஸ்வர்யா வெளியேறினால் சொத்து தொடர்பான அவர்களது ஆசையும் கலைந்து போய்விடும் என்பதை உணர்ந்த ஈஸ்வரி உடனே அடுத்த திட்டத்தை வகுக்கிறாள். முதலில் சேதுவின் மனதை மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்கிறாள். அவன் வீட்டிற்கு வந்ததும் அன்பாக அழைத்து உட்கார வைத்து பேச ஆரம்பிக்கிறாள். ஐஸ்வர்யா இன்னும் சிறிய மனசுடைய பெண். திருமண வாழ்க்கையில் கணவனின் அன்பை எதிர்பார்ப்பது தவறல்ல. அவளை வெளியே அழைத்துச் செல், பேசு, சிரிக்கவை, அவளுக்கு பிடித்ததை வாங்கித்தா, அவளும் உன் மனைவிதானே என்று மெதுவாக சொல்ல ஆரம்பிக்கிறாள். முதலில் சேது அமைதியாக கேட்கிறான். நேற்று அவளுக்கு வயிற்று வலி வந்தபோது நான் கவனிக்கவில்லையா, மருந்து சொல்லியும் பார்த்தேனே என்று விளக்கம் கொடுக்கிறான். ஆனால் ஈஸ்வரி அதில் திருப்தி அடைவதில்லை. மருந்து கொடுத்தால் மட்டும் போதாது, அன்பும் காட்ட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அவனது மனதில் குற்ற உணர்வை விதைக்கிறாள். அந்த வார்த்தைகள் சேதுவின் மனதில் சிறிய குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன. உண்மையிலேயே நான் ஐஸ்வர்யாவை புறக்கணிக்கிறேனா என்ற கேள்வி அவனுக்குள் தோன்றுகிறது.
அந்த குழப்பத்தோடு அவன் நேராக அறைக்குச் செல்கிறான். அங்கே மீனாட்சியுடன் விளையாடிக் கொண்டிருந்த ஐஸ்வர்யா தனக்குள் பேசிக் கொண்டிருப்பதை அவன் கேட்கிறான். அந்த ஒரு தருணமே அவர்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகும் பெரிய சண்டைக்கு தொடக்கமாக மாறுகிறது. சேது அறைக்குள் நுழைந்த அந்த நொடியிலேயே அங்கிருந்த சூழ்நிலை மாறிப்போகிறது. மீனாட்சியை மடியில் வைத்துக்கொண்டு பேசிக் கொண்டிருந்த ஐஸ்வர்யாவின் வார்த்தைகள் சேதுவின் காதில் தெளிவாக விழுகின்றன. இந்த குழந்தை இல்லையென்றால் நம்ம வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும். நீ என்னையும் கொஞ்சம் கவனிச்சிருப்பே என்று அவள் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டிருப்பதை கேட்டதும் சேதுவின் முகம் கடுமையாக மாறுகிறது. அவனுக்குள் இருந்த பொறுமை மெதுவாக உடைந்து விடுகிறது. நம்ம இருவருக்கும் நடக்கிற விஷயத்தை எல்லாம் வெளியில போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நான் உன்னை கவனிக்கலன்னு யார் சொன்னது என்று சற்று கோபத்தோடு கேட்கிறான். அதற்கு ஐஸ்வர்யாவும் அமைதியாக நிற்கவில்லை. நான் யாரையும் குறை சொல்லல. எனக்கு என்ன மன கஷ்டமோ அதைத்தான் சொன்னேன். உங்க வாழ்க்கையில எல்லாருக்கும் இடம் இருக்கு. ஆனா நான் மட்டும் எங்க இருக்கே என்று கண்கலங்கியபடி பதில் சொல்கிறாள். சேது அவளது வார்த்தைகளை புரிந்து கொள்ளாமல், நான் ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் காலம் வேணும்னு சொல்லிட்டே இருக்கே, அந்த அளவுக்கு கூட பொறுமையா இருக்க முடியலையா என்று கேட்க ஐஸ்வர்யாவின் மனக்காயம் இன்னும் அதிகமாகிறது. அவள் எதிர்பார்த்தது விளக்கம் அல்ல, அன்பான ஒரு வார்த்தை. ஆனால் கிடைத்தது மீண்டும் குற்றச்சாட்டு மட்டும்தான். அதன் பிறகு ஐஸ்வர்யா பல நாட்களாக மனதில் வைத்திருந்த எல்லா வேதனைகளையும் ஒன்றாக வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாள். நீங்க என்ன விரும்பலன்னு நான் சொல்லல. ஆனா அந்த விருப்பம் எங்கேயாவது தெரியணுமே. பிறந்த நாளன்று என்னை அழைத்து சென்றீர்கள். அதுக்கு பிறகு மீண்டும் பழையபடியே குழந்தைகளும் வேலையும் தான் உங்க உலகமாயிடுச்சு.